நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். பாரதிய ஜனதாவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அவர் அருகிலே இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். திரு தங்கமணி அவர்களை சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணடைவதை தவிர எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. அது உங்க விருப்பமா விருப்பம் இல்ல. நீங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கு அவருக்கு உண்மையாவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவர் நினைத்தால் என்டிஏ தான் வர முடியும். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஏறத்தாழ 18 அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பொருளாளர், முன்னாள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர் டிடிவி தினகரன் இங்க என்டிஏல இருக்காரு. அதிமுகவில் தொடக்க காலத்தில் புரட்சித் தலைவர் காலத்திலேயே எம்பியா இருந்தவர் ஏசி சண்முகம் இங்க இருக்காரு. இப்பொழுது அதிமுகவுக்கு கூட்டணி வாய்ப்புகள் என்ன? நீங்களே சொல்லுங்க. யாரு சார் வருவா? எடப்பாடி திமுகவோடு மறைமுகம் வைத்திருப்பது அந்த கூட்டணி வேற. நான் கேட்பது தேர்தல் கூட்டணி. தேமுதிக ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்கள் இந்த தேர்தல் ஒன்று சொல்லணுமா, இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்திருந்தால் நாங்கள் விருதுநகரில் வெற்றி பெற்றிருப்போம். எடப்பாடியோடு சேர்ந்ததால் எடப்பாடிக்கு ஓட்டு கன்வர்ஷன் ஆகல என்கின்ற அது நீங்க ஜானகி அம்மையாரோட நூற்றாண்டு விழாவில் கூட பிரேமலதா பேசுறாங்க. அது போயிங்க. எனக்கு ஒரு ஜானகி அம்மாவுக்கு ஒரு கருத்து வேணும். அவங்க நூற்றாண்டு விழா நடத்துறோம். ஒரு கருத்து நீங்க வாங்கன்னு கூப்பிடல. மற்ற கூட்டணி அவர்கள் பங்கேற்கல. நல்லா புரிஞ்சுங்க. அந்த விழாவில் அவர் பங்கேற்கவில்லை. ஒளிப்பதிவு கேட்டா பேசி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது திருமதி ஜானகி ராமச்சந்திரன் மீது வைத்திருந்த புரட்சித் தலைவருடைய துணைவியார் மீது வைத்திருந்த தேமுதிகவின் அபிப்பிராயமே தவிர அது எடப்பாடிக்கான அபிப்பிராயமாக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தேர்தலிலேயே எடப்பாடியால வெற்றிக்கு ஒரு கூட்டணியை அழைத்து செல்லுகிற அளவுக்கு தலைமை பண்பு, தலைமை தகுதி, தலைமை திறமை அவற்றை இல்லை என்கின்ற கருத்து தேமுதிகவிடம் வந்துவிட்டது. அதனால சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அணி மாறக்கூடும். என்னை பொறுத்தவரை நான் உறுதியாக நம்புகிறேன், எடப்பாடிக்கு கூட்டணியே இல்லாத ஒரு மிக மோசமான நிலை உருவாகிவிடும். அப்படி ஒரு நிலை வந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எளிய வாய்ப்பாக மாறிவிடும். கூட்டணி இல்லாம அதிமுக தேர்தல் சந்திச்சது இல்லையா? ஆட்சி பிடிச்சது இல்லையா? புரட்சி அதான் நான் சொல்றேன். கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்ற ஒரு இயக்கத்தை கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கெஞ்சி பொது மேடைகளை அழைப்புடுகிறார் இன்பதுரை. அதுவும் இன்னொருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண் என்று அவருக்கு தெரிகிறது. அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வான்னு கூப்பிடுற மாதிரி, அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை இவர் அறிந்தும் இருக்கிறார். ஆனாலும் வாங்க சார் எங்க கூட்டணிக்கு. ஏன் இந்த நிலை? சீமான் வருவார் என்று ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் மறுத்து விட்டார். அதற்கு பிறகு விஜயை வைத்து சில காலங்கள் ஓட்டினார்கள். அவர் மறுத்து விட்டார். அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்வதற்கே சில கட்சிகள் அறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பரிதாப நிலை ஏன் வந்தது?